ஹாய், இது உங்கள் விக்னேஷ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ வந்துட்டு ஒரு 45 டேஸ் நான் ஒரு பிரேக் எடுத்திருந்தேன். பிரேக் மீன்ஸ் ஜிம் சம்மந்தமாக வீடியோ போடாமல் தான் பிரேக் தவிர ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஜிம்மு ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 106 kg இருந்ததுங்க. ஓகேவா, 100 டேஸ்க்கு மேலே நான் வீடியோ போட்டுருந்தேன். டே 1 அது பக்கத்தவங்க மேபி பாருங்கள். நான் வேணால் இங்கே என்னோடய ப்ளேலிஸ்ட் வேணால் நான் போட்டு வைக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ நான் வந்துட்டு ஜிம்மு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பிரேக் விட்டேன். நான் சொல்லிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில் போடுவோம். ஒரு 45 டேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் ஜிம் சம்மந்தம் ஒர்க் அவுட் வீடியோஸ் எதுவுமே வராது. ஓகேவா, பிரேக்ன்றது ஜிம் வீடியோ போடுறதுல தான். ஸோ அன்றைக்கி என் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 99 kg இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 45 டேஸ்க்கு அப்புறம் ஒன்றும் ஸ்ட்ரிக்டாகவும் இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 93.1 kg இருக்குது. ஓகேவா, ஸோ இனிமேல் ரெகுலர் வீடியோஸ் வரும். பட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்துட்டு ஸ்டாப் பண்ணப்போ நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. பாசிட்டிவாகவும் சரி, சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு ட்ரஸ்டபுளாக இல்லாத மாதிரி இருந்தது. அது தப்பே இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் அது கொஸ்டின் வருது தான். என்ன கொஸ்டின்னா வந்துட்டு ஏன் திடீர்னு ஸ்டாப் பண்ணுறீங்க, நல்லா தானே போயிட்டு ஒரு வீடியோ. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் முக்கியமாக என்னன்னா, ஒரு வீடியோவில் பார்த்து பையன் குண்டாகிறான், ஒரு வீடியோவில் பார்த்தா பையன் ஒல்லியாகிறான், ஒரு வீடியோவில் பார்த்து எப்படியே இருக்கிறான், ஒரு வீடியோவில் பார்த்து இப்படி இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்தாங்க, எங்கள் அம்மா கிட்ட கூட கேட்டுக்கிறாங்களா வச்சு பார்த்துக்கோங்களா. அது தப்பே இல்லை. பட் ஏன்னா இது எல்லாமே ஒரு அக்கறை தான். ஓகேவா, ஸோ இன்றைக்கி நான் 93.1 kg நான் இருக்கிறேன். என் ஃபேஸை பார்த்து தெரிஞ்சிருக்கோம். இப்போ இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரம் டே 1 இதான். ஸோ நெக்ஸ்ட் 90 டேஸில் இப்படி இருக்கிற விக்கி எப்படி இருக்க போகிறான்றதுலாம் இது ஒரு ப்ராக்ரஸாக காட்ட போகிறேன். அது இதுக்காக வந்துட்டு ஜிம் சம்மந்தமாக இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் இவ்வளோ இதெல்லாம் இல்லை. நார்மல் நம்ம கண்டென்ட்டு. இன்றைக்கி டே 1. ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சண்டே. இந்த சண்டேயில் நான் வந்துட்டு மிக்ஸ்டு ஒர்க் அவுட், இது பேர் சர்க்யூட் இங்கே சொல்லுவாங்க. அது நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், ஷோல்டர் பண்ணேன், அந்த ட்ரைசப் பண்ணேன், அண்ட் லேட்டுக்கு ஒரு இது மட்டும் நான் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ அதோட இன்றைக்கி நாள் எனக்கு ஓவர். ஸோ ரொம்ப 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 ஹாப்பி. இன்றைக்கி நாள் என்னோடய வெயிட்டு 93.1 kg. ஸோ எவ்ரி சண்டே என்னோடய வெயிட் நான் ரிவீல் பண்ணுறேன், ப்ராக்ரஸ் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா, ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நான் என்றைக்குமே வந்துட்டு லூஸ் யுவர் ஃபேட், டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். ஓகேவா, என்றைக்கும் ஹோப்பை லூஸ் பண்ணாதீங்க, உங்கள் ஃபேட்டை மட்டும் லூஸ் பண்ணிட்டே இருங்க. டைம் கண்டிப்பாக ரொம்ப எடுக்கும். ஏன்னா இப்போவும் மீனிங் சொல்கிறேன், வெயிட் லாஸ் வேறு, ஃபேட் லாஸ் வேறு. அது நிறைய வீடியோ நான் பேசியிருக்கேன். ஸோ நான் பண்ணுறது ஃபேட் லாஸ் ரொம்ப 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 ஸ்லோ ப்ராக்ரஸிவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேட்டை குறைக்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம், ஃபேட்டை குறைக்கிறோம். என்னுடைய மசிலை நான் வந்துட்டு ஒன்றும் சஸ்டெயின் பண்ணணும், இல்லை ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணுறது, மசிலை குறைக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்றைக்கும் உங்கள் ஹோப்பை விட்டுறாதீங்க. ஸோ பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். நாளைக்கு டேட் இவ்வளோ சந்திக்கும். இந்த மாதிரி 90 டேஸ் இன்னைக்கு நாள்லேருந்து 90 நாளுக்கு அப்புறம் இந்த உடம்பு எப்படி வைப்போம். ஸோ டே 1 to day 90 days challenge started. நீ